தென்னிந்தியாவின் மையத்திலே பரபரப்பான நகரங்களுக்கு மத்தியிலும் அமைதியான கிராமங்களுக்கு நடுவிலும் தமிழ் மக்கள் பல நூற்றாண்டுகளா அறிந்திருக்கும் ஒரு ரகசியம் உள்ளது. அது மறைக்கப்பட்ட கோயில் இல்லை, மறக்கப்பட்ட சண்டைக்கலை இல்லை. அது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது, நீர். இந்த உலகத்துல நாம அடிக்கடி முக்கியமான விஷயங்களை மறந்துடும். விதவிதமா சாப்பிடணும், புதுசு புதுசா ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நமக்கு முக்கியம் என்னன்னு மறந்துடும். ஆனா தமிழ் மக்களுக்கு தெரியும், தண்ணி தான் நம்ம உயிர் நாடின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம உடம்பை ஆரோக்கியமா வைக்க தண்ணி தான் முக்கியம். நமக்கு எல்லாருக்கும் தண்ணி தேவைன்னு தெரியும், சரியா? ஆனா இங்க தமிழ்நாட்டுல தண்ணியோட உண்மையான சக்தி என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க வெயில் அடிக்கோ ஒரு பெரிய காட்டுக்குள்ள போறதா நினைச்சு பாருங்க. உங்க தொண்டை எல்லாம் வறண்டு போயிடும், உங்க உடம்பு முழுசா தண்ணி கேட்டு கதறும். அதே மாதிரிதான் நம்ம உறுப்புலும் தண்ணி இல்லாம கஷ்டப்படும். தண்ணி குடிச்சா தாகம் தீருதுன்னு மட்டும் நினைக்க கூடாது. நம்ம உடம்பு முழுசா சரியா இங்க தண்ணி ரொம்ப அவசியம். ஒரு எந்திரம் நல்லா எண்ணெய் ஊத்தி இங்குற மாதிரி நம்ம உடம்பும் சரியான வெப்பநிலையில இருக்க தண்ணி தேவை. நம்ம மூளையில இருந்து தசைகள் வரைக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் தண்ணி ரொம்ப அவசியம். இப்போ பெரிய வெள்ளம் ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் தண்ணி குடிக்காம இருந்தா நம்ம செரிமான மண்டலம் வேலை செய்யும், ரொம்ப மந்தமா இருக்கும். எப்பவும் சோர்வா தான் இருக்கும். ஆனா போதுமான அளவு தண்ணி குடிச்சா எல்லாமே சரியா இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் சரியா போய் சேரும். உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும். எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கலாம். நம்ம உடம்பு என்ன எந்திரம் நல்லா எங்க தண்ணீர் என்ன எரிபொருள் தேவை. ஆயிரக்கணக்கான வருஷங்களா தமிழ்நாட்டு மக்கள் ஆயுர்வேதத்தோட அருமையான விஷயங்களை தலைமுறையா சொல்லி வருகிறாங்க. மனசு, உடல், ஆன்மா, இந்த மூன்றையும் பத்தி ஆயுர்வேதம் சொல்லுது. அதிலையும் தண்ணியோட முக்கியத்துவத்தை பத்தி ஆயுர்வேதம் நிறையவே சொல்லுது. அதுவும் சாதாரண தண்ணி இல்ல, மூலிகைகள் சேர்த்து செய்ய தண்ணி. புதினா இலைகளை நசுக்கி அந்த தண்ணிய குடிக்குது, இஞ்சி சேர்த்து தண்ணி காய்ச்சி குடிக்குது. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் சுவைய சுற்றுறதுக்கு மட்டும் இல்ல, இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த மாதிரி மூலிகை தண்ணி குடிச்சா செரிமானம் சரியா இருக்கும், உடம்புல இருக்க கெட்ட தன்மைகள் எல்லாம் நீங்குன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. நம்ம சுத்தி இருக்க பொருட்களை வச்சு எப்படி வாழணும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இந்த மூலிகை தண்ணியும். நம்ம உடம்பா சரியா இருக்கே நமக்கு நிறைய வழிகை காட்டுது. தமிழ்நாட்டோட கலாச்சாரத்துல தண்ணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இமயமலையில இருந்து கங்கை நதி ஓடுற மாதிரி தமிழ்நாட்டுல தண்ணி ரொம்ப புனிதமானதா பாவிக்கப்படுது. தண்ணி என்பது சுத்தத்தோட அடையாளம். தைப்பொங்கல் மாதிரி பண்டிகையில பால் சேர்த்து பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கு. அது மாதிரி கோயில் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி பயன்படுத்துறாங்க. தண்ணி என்பது குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது ஆன்மீகத்துக்கும் நம்மள இணைக்குது. வாழ்க்கையில நமக்கு எதிர்வரும் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க தண்ணி நமக்கு உதவுது. நிறைய மாத்திரைகள் சாப்பிடுறதை விட்டுடு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சித்தா மற்றும் யுனானி மாதிரி மருத்துவ முறைகள்ல தண்ணி மூலிகைகள் சேர்த்து மருந்து தயாரிக்கிறாங்க. எந்த செடி எந்த நோயை குணப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த செடிகளை வயிற்று தண்ணில காய்ச்சி மருந்து தயாரிப்பாங்க. தலைமுறையா இந்த மருத்துவ முறைகள் கடத்தப்பட்டு வருது. எந்த ஒரு பிரச்சனை வரும்போது அதை சரி பண்றது இல்லாம் அந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறது தாம் புத்திசாலிச்சனம். அதே மாதிரி தான் தண்ணியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி குடிச்சா நோய் வராதுன்னு நல்லாவே தெரியும். நம்ம உடம்புல கழிவுகள் சேர்த்தா நோய் வரும். போதுமான அளவு தண்ணி குடிச்சா உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும். கல் அடைப்பு, சிறுநீர் பாதை நோய் தொற்று இதெல்லாம் தண்ணி குடிக்காதவங்களுக்கு வருகிற பிரச்சனைகள். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் போதுமான அளவு தண்ணி குடிச்சு ஆரோக்கியமா வாழ்றாங்க. வாழ்க்கையில மாத்திரைகள் மட்டும் முக்கியம் இல்ல, தண்ணியும் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டு மக்கள் பல நூற்றாண்டுகளா
இதைத்தான் சொல்லிட்டு வருகிறாங்க. போதுமான அளவு தண்ணி குடிங்க, ஆரோக்கியமா இருங்க.